வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடுங்கிறது இன்றைய தேவையா, காலத்தின் தேவையா? அது இல்ல, அது காலத்தின் தேவையாங்கிறத நம்ம டேட்டா வைத்து கொண்டுதான் நம்ம அதை நிர்ணயிக்கணும். ஓகே, ஸோ டேட்டா வைத்துக்கொண்டு நிர்ணயிக்கணும்னா அது அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2010 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்ததுல என்னன்னா, நீங்க ஒரு குவான்டிஃபைபிள் டேட்டா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஒரு வருஷம் காலத்துல. ஸோ 2011 அது ஜூலை 7 வரையும் அது அந்த ஆர்டர் வேலிடா இருந்தது. அப்பொழுது ஆனா அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அப்போ மே மாசம் வந்தாச்சு. ஸோ அவங்க கேபினெட் மீட் பண்ணி அதுக்கு அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஜனார்தனம் அப்போ சேர்மனா இருந்தாரு, அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு அந்த குவான்டிஃபைபிள் டேட்டா செய்வதற்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை போகலன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஜஸ்டிபிகேஷன், அதாவது 69% ஜஸ்டிஃபை பண்ணுவதற்கு, நியாயப்படுத்துவதற்கு சில காரணங்களை அவங்க போட்டாங்க. தவிர மற்றபடி இந்த இப்ப என்ன உங்களுக்கு இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 15(4)(16) பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினம் இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா அது எந்த விதத்திலயும் அது உங்களுக்கு தடை இல்லை அப்படின்னு 16(4) என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிரிவினர் அது பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலையோ, ஒரு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலையோ அவங்களுக்கு நீங்க வேலையில இடஒதுக்கீடு. ஓகே, இல்ல இப்போ கொடுக்கிற அந்த எம்பிசி ரெப்ரசன்டேஷன்ல வன்னியர்கள் அந்த அளவுக்கு பலன் பெறலையா? போதிய ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களா? இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடியதுல கிடைக்கலையா அவங்களுக்கு? அவங்க நினைக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 16(4) நீங்க அந்த டெஸ்ட பாஸ் பண்ணணும்னு சொல்றாரு, அம்பாசங்கர்லாம் சொன்னாரு. ஓகே, அதுபடி இருந்தாலும் உங்களுக்கு as a matter of principle எந்த மாற்றமும் நடைபெறல இந்த 40 வருஷத்துல. ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, இப்ப அதுபடிதான் இப்ப இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் யாரும் எந்த மாநிலமும் அதை பத்தி சட்டையே பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப இந்த டேட்டாவே இல்லை உங்களுக்கு. இல்ல என்ன வாதமே என்னன்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்திலேயே 15% வரைக்கும் அவங்க இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்க. அப்ப 10.5% அது ரொம்ப குறைவே அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. இருக்கலாம். நான் அதை மறுக்கல. ஏன்னா 20%க்குள்ள அவங்க இருக்காங்க. ஓகே, ஆமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்கே இருக்கும் பொழுது சிறப்பு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்த பொழுது அவங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி 3% திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த 27.5% எங்களுக்கு அதிகமான ஷேர் வரும். ஓகே, நீங்க எங்களை 3% குறிக்கிடாதீங்கன்னு அவங்க சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்றது. ஆனா இப்ப இது எல்லாமே 20% இருப்பாங்கன்னா 20% தானே அப்ப சரியானதாக இருக்கும். 10.5% குறைவு தானே. கரெக்ட். உங்களுடைய கன்க்ளூஷனை பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா இன்றைக்கு ஆதாரபூர்வமான தரவுகள் எங்கே இருக்கின்றன? ஓகே, அது இல்லாத பொழுது நீங்க அவங்க 13% என்ஜாய் பண்றாங்க, 20% என்ஜாய் பண்றாங்க, நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சொன்னாலும் கூட அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். ஓகே, ஆனா இப்ப நம்மளுக்கு அடிப்படையாக ஆதாரபூர்வமான தரவுகள் வேண்டும். ஓகே, இந்த தரவுகளை சேகரிப்பது என்பது இப்ப நீங்க மாநில அரசாங்கத்துல மற்றபடி அந்த மாநில அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றது. நீங்க ஒரு 30 வருட காலகட்டம் எடுத்துக்கோங்க. 1994 ஜனவரி 1 2023 டிசம்பர் 31 இதுக்குள்ள நடைபெற்ற இது இருக்கு பாருங்க, எத்தனை பேரை சேர்த்தீங்க, அதுல என்னென்ன பிரிவு, அதெல்லாம் அந்த டேட்டா கூட இப்ப நம்மளுக்கு இல்ல. டேட்டாவே இல்ல. இப்ப அதாவது நீங்க கிளாஸ் வைஸ் நீங்க எத்தனை பேர் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க கிட்ட அந்த டேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அரசாங்கம். அதுதான் இன்றைய நிலவரம். ஓகே, அதை மாநில அரசாங்கம் செய்வதில் எந்த விதமான தடையும் இருப்பதாக நான் எனக்கு தெரியல. ஓகே, ஆனா மாநில அரசாங்கம் செய்வதில்லை. மாநிலம் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் சென்சஸோட அதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, பட் அதுக்காக இதையும் நீங்க லிங்க் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தரவுகளே இல்லாத பொழுது நாம் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, அவங்க அந்த பிரிவினர் இத்தனை சதவீதம் அப்படின்னு ஒரு அந்த முடிவை எப்படி பண்றீங்க? ஆனா முதல்வர் 2008 புள்ளிவரங்கள் சட்டப்படி எடுக்க முடியாதுன்னு தானே அவரு சொல்றாரு. எடுத்தாலுமே நீதிமன்றம்
அதை வந்து கணக்கில் எடுத்துக்காது அப்படின்னு தானே சொல்றாரு. மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தான் சேர்த்து எடுக்க முடியும் தானே சொல்றாரு. இல்ல அது வேறு. நான் சொல்றது நீங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது வேறு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய இப்ப அரசாங்கத்துல ஒரு 9 லட்சம் பேர் ஏதோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்ப்ளாயி. ஓகே, ஒரு கணக்கு சொல்றேன். 9 லட்சம் பேர்ல இன்னென்ன ஜாதி இன்னென்ன எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க அந்த ஜாதி பிரேக்கப் இருக்குல்ல, அது கிடையாது. அது வந்து நீங்களே எடுக்கலாமே, அரசாங்கமும் எடுக்கலாமே. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட். ஆனா உண்மையா வன்னியர் மக்கள் எவ்வளவு இருக்காங்க, இத்தனை ஆண்டுகள்ல கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிற புள்ளிவரமும் சேர்ந்து இருந்தா தானே நீங்க சொல்ற அரசு வேலைகள்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் சரியா இருக்கா இல்லையான்னு ஒப்பிட்டும் பார்க்க முடியும். ரெண்டுமே தேவை தானே. கரெக்ட். அப்ப நீங்க அப்ப இன்னும் நீங்க சொல்ல முடியாது, நீங்க ஒரு 60 ஆண்டு காலம் கூட எடுக்கலாம். நீங்க 1960 இருந்து 90, 90ல இருந்து 2020. ஓகே, இந்த 60 ஆண்டு காலத்துல எவ்வளவு இருக்காங்க இல்ல போல அப்படின்னு நீங்க அப்ப ஒப்பீடு பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி. பட் ஆனா இந்த தரவுகளே நம்ம இல்லாத பொழுது நீங்க எப்படி நீங்க முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது முதல்வர் சொல்வது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. நான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போகவில்லை. ஓகே, அரசு வேலைகள்ல என்னென்ன ஜாதியினர் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க, இது ஆதாரபூர்வமான தரவுகள் இல்லை. அதுதான் இப்போ. அதனால நீங்க அது இல்லாத பொழுது நீங்க வந்து ஏதோ ஒரு யூகத்துல நீங்க சொல்றீங்க இவங்க 12%, அவங்க 25. அதாவது அந்த யூகங்கள் வந்து முற்றிலும் என்ன பொறுத்தவரையிலும் நான் வந்து அது ஒதுக்கிட மாட்டேன். ஆனா நீங்க அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தரவுகள் இல்லையா, ஆதாரப்பூர்வமான தரவு இல்லாதது நம்ம எப்படி அதை என்ன கணக்கு நம்ம சொல்றது, அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, ஓகே.